இது டயலாக் நிறுவனத்தின் எடியூமிக்ஸுடன் இணைந்த கெமிஸ்ட்ரி எஃப்டிஆர் கெமி ஆன்லைன் வகுப்பு. இது 5ஆம் அலகு சக்தியலுக்குரிய 25வது வகுப்பின் முதல் பாகம். இந்த வகுப்பில் எமது இலக்கு 5ஆம் அலகு, அதாவது சக்தியல் சார்ந்த கட்டுரை வினாக்கள் மட்டுமல்ல, ஒரு சில எம்சிக்கு வினாக்கள். இந்த வினாக்களை தரப்பட்ட தரவுகளை கவனமாக விளங்கி எவ்வாறு குறைந்த நேரத்தில் செய்து முடிக்கலாம். சில வினாக்கள் நாங்கள் விரும்பியபடி செய்ய முடியாது. ஒரு வினாக்குரிய தரவுகளை பார்த்து போட்டு தான் நாங்கள் எப்படி ஆரம்பிக்கணும்ன்றதை விளங்கணும். அதை விளங்காவிட்டால் பிழையான முறைகளை ஆரம்பிக்கிறதுனால ஒன்று அதிக நேரம் விரயமாகும், 2 விடையும் வராது. ரைட். எமது சக்தியலுக்குரிய வினாக்கள் அதை எத்தனை முறைகள், 4 பேட்டர்ன், 4 முறைகளை மட்டும்தான் செய்யலாம். எங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற 4 முறைகள் மட்டும். இந்த முறைகளில் இதுக்குரிய விளக்கம் சுருக்கமாக ஒழுங்குபடுத்தப்படாத அமைப்பில் எங்களோட ரிசோர்ஸ் புக்கில் 51ஆம் பக்கம் இருந்து 61ஆம் பக்கம் வரையில் இருக்கு. அங்குள்ள தலைப்பு டெல்டா எச்சினை நேரில் முறையில் துணிதல் என்ற தலைப்புக்களை சுமார் 10 பக்கங்களில் ரிசோர்ஸ் புக்கில் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் அங்கு இந்த 4 முறைகள் சொன்னது தெளிவாக உங்களுக்கு தரப்பட இல்லை. ஆனால் நமது கெமிஸ்ட்ரிக்குரிய சிலபஸில் தெளிவாக இந்த 4 முறைகள் தான், இந்த முறைகள் என்னன்னு சொல்லி தெளிவாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ எங்களோட நோக்கம் இந்த 4 முறைகளை சரியாக விளங்கி எடுக்கணும். எவ்வாறான தரவுகளுக்கு எந்த முறை பொருந்தும்ன்றதை நாங்கள் விளங்கணும். அதை விளங்காததுனால தான் ஏதோ எல்லா முறைகளையும் போய் முயற்சி செய்து சில வேளை சரி வரலாம், சில வேளை அதிக நேரத்தை விரயமாக்கி விடைக்கு வரலாம், சில வேளை விடைய வராமலும் இருக்கலாம். ரைட். உதாரணத்துக்கு நான் இவ்வாறு சொன்னால் 2014க்குரிய எஸ்ஏ கேள்வி 6B. எங்களுக்கு தெரியும் ஒரு எஸ்ஏ கேள்விக்கு மொத்தம் 150 புள்ளிகள், 20ஆல் பிரிக்க 7.5. அந்த வருடம் சக்தியல் அந்த எஸ்ஏ கேள்வி 6Bக்கு 10 புள்ளிகள், அதாவது மன்னிக்கணும் 100 புள்ளிகள், 150ல் 100 புள்ளிகள், 20ஆல் பிரிக்க 5 புள்ளிகள். நான் சொல்ல வந்தது, அந்த வினாவை நீங்கள் ஒரே ஒரு முறை பியினால் மட்டுமே செய்து முடிக்கலாம். வேறு முறைகளை நீங்கள் ஆரம்பித்தால் அந்த வினாவை செய்து முடிக்க இயலாது, அது செய்ய முடியாது. காரணம் அங்குள்ள தரவுகள். அந்த தரவுகளுக்கு நீங்கள் முறை பியை மட்டும்தான் நாங்கள் தெரிவு செய்திருக்கணும். ரைட். 2015க்கு போனால் 5A கட்டுரை வினா டெல்டா H டெல்டா S துணியனம் அங்கு ஒரே ஒரு முறை ஏனால் மட்டும்தான் முடியும். வேறு எந்த முறையிலும் அந்த வினாவை நீங்கள் செய்து முடிக்க இயலாம். ரைட். இப்போ எங்களோட பிரச்சனை பிள்ளைகள், ஒரு சக்தியலுக்குரிய ஒரு எஸ்ஏ கேள்வி எவ்வாறு நாங்கள் செய்யலாம், மட்டுமல்ல எப்படி குறைந்த நேரத்தில் செய்யலாம், அதையும் தாண்டி அந்த தரவுகளை கவனமாக விளங்கி எந்த முறையில் செய்யணும், இது எப்படி முடிவெடுக்கிறது, அதுக்கான ஒரு விளக்க எண், அதுக்கான ஒரு வகுப்பு தான் இது. இதான் எங்களுடைய 25ஆம் வகுப்பு. இதில் முதல் பாகம் நான் உங்களுக்கு இந்த முறைகளை சுருக்கமாக அறிமுகப்படுத்துகிறேன். அடுத்த கட்டம் ஒவ்வொரு முறைகளுக்குள்ள பயிற்சிகளை செய்து நாங்கள் எங்களோட வேகத்தை கூட்டிக்கணும்.
அதாவது ஒரு ஃபைனல் எக்ஸாம் ஒரு கேள்வி பிள்ளைகள் எப்படின்னு செய்யலாம்னு இல்லை, எந்த முறையில் செய்யலாம்ன்றது மிக முக்கியம். உதாரணத்துக்கு நீங்கள் ஜெனரல் கெமிஸ்ட்ரி முதலாம் ஸ்ட்ரக்சர், பலருக்கு அந்த கேள்வியை வாசித்து முடிக்க 15 நிமிடம் போயிடும். 15 நிமிடத்தில் அந்த ஸ்ட்ரக்சர்களை செய்து முடிக்கணும். ஆனால் பலருக்கு அந்த கேள்விகளை செய்யக்கூடிய அந்த பேட்டர்ன் முறை ஒழுங்குமுறை தெரியாததுனால நான் கூட நேரத்தை பிரியமாக்குறேன். இதன் விளைவு ஃபைனல் எக்ஸாம் அந்த தரப்பட்ட நேரத்துக்குள்ளே எங்களால் கேள்விகளை செய்து முடிக்க இயலாமல் நேரம் போதாதுன்னு கவலைப்படுறோம். ஃபைனல் எக்ஸாம்னு சொன்னது வெறும் எங்களோட திறமைக்கு மட்டுமல்ல, உரிய நேரத்துக்கு தான் எக்ஸாம். அந்த நேரத்துக்குள்ள அந்த வினாக்களை செய்து முடிக்கணும், அவங்களுக்கு தான் முன்னுரிமை. அப்போ அந்த நேரத்துக்குள்ளே செய்து முடிக்கணுமா? என்ன முக்கியம்? ஒவ்வொரு வினாவையும் இந்த தரவுகளை பார்த்து நாங்கள் எப்படி ஆரம்பிக்கிறது, ஆரம்பிச்சுட்டா விட வரும். ஆரம்பிக்கணும் சரியான முறையில். ரைட், திரும்பவும் எங்களோட விடயத்துக்கு வருவோம். இங்கே மாணவர்களே, சக்திகளுக்குரிய கட்டுரை வினாக்கள் மட்டுமல்ல, எம்சிக்கள் கூட இல்லாமல் சில வினாக்கள் எங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. இவ்வாறு 4 முறைகளை தான் செய்யலாம்னு சொல்லி. ஒரு வினாவை எல்லா முறையிலும் செய்யலாம் முடியாது. ஒரு முறை அல்லது 2 முறை. ஏன்? இந்த தரப்பட்ட தரவுகள் அதுதான் தீர்மானிக்கும் இந்த முறைன்னு சொல்லி. ரைட், இதில் ஒரு முறை தான் ஒரு தாக்கத்தின் போதான டெல்டா H வெப்ப உள்ளுறை மாற்றம் மட்டுமல்ல, டெல்டா S டெல்டா GM என்று சொல்றது விளைவிலுள்ள கூறுகளின் மொத்த வெப்ப உள்ளுறை தாக்கிகளில் உள்ள கூறுகளின் மொத்த வெப்ப உள்ளுறை இடையிலான வித்தியாசம் இந்த தாக்கத்தின் போதான டெல்டா H டெல்டா S அல்ல டெல்டா G. ரைட், இது ஒரு முறை. உங்களுக்கு தாக்கிகளின் வெப்ப உள்ளுறை என்ட்ரோபி அல்ல கிப் சக்தி, விளைவுகளின் என்ட்ரோபி கிப் சக்தி அல்லது என்தால்பி தரப்பட்டிருந்தால் அதை நாங்கள் வேறு முறைகளை ஆரம்பிக்கிறதுனால அநேகமாக விடை வராமல் இருக்கு, செய்து முடிக்க இயலாமல் இருக்கு. அதை நாங்கள் இவ்வாறு தான் செய்யணும். என்னென்னு பார்ப்போம். அதை நான் தொடர்ந்து கதைக்க போகிறேன். இப்போது நான் இங்கே சொன்னேன் 2015க்குரிய 5A அந்த தரவுகள் நீங்கள் பாஸ் பேப்பர் கேள்விகளை வாசிக்கலாம். அங்கே நீங்கள் விளைவுகளின் வெப்ப உள்ளுறை தாக்கிகளின் வெப்ப உள்ளுறை வித்தியாசத்தால் தான் அந்த டெல்டா H கணிக்கணும். வேறு எந்த முறையிலும் அந்த கேள்வி செய்ய முடியாது. அங்கே டெல்டா H மட்டுமில்லை, டெல்டா Sம் கணிக்க வேண்டியிருக்கு. ரைட், அடுத்த முறை பின்னு சொன்னது. நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், இவ்வாறு 4 முறைகள் தெளிவாக தொகுக்கப்பட்டு உங்களோட ரிசோர்ஸ் புக்கில் இல்லை. இப்படி 4 பேட்டர்னில் தான் செய்யலாம். இப்படி இருக்குது அறிமுகப்படுத்திருக்குது உங்களோட சிலபஸ். எங்களுக்கு தெரியும் ரிசோர்ஸ் புக் வேறு, சிலபஸ் வேறு. சிலபஸில் மிக தெளிவாக இருக்கும். சிலபஸை முழுமையாக படித்தவருக்கு எந்த ஒரு கேள்வியும் உரிய நேரத்தில் தெளிவாக விளங்கி செய்யலாம். ரிசோர்ஸ் புக்குன்றது ஒரு உதவிக்காக எங்களுக்கு NIE தொகுக்கப்பட்டது. அது முழு சிலபஸும் அல்ல, சிலபஸில் ஒரு பகுதி தான் அங்கே இருக்குது. அதை பற்றி எக்ஸாம் எழுதினவங்களுக்கு நல்லா தெரியும், எழுத போகிறவங்களும் இறுதியாக நெருங்கும் போது, எக்ஸாம் நெருங்கும் போது நாங்கள் கண்டுகொள்வோம். ரைட், விடயத்துக்கு வருவோம். முறை B சக்தியல், அதாவது வெப்ப இயக்கவியல், தெர்மோடைனமிக்ஸ் சக்கரம். இங்கே நாங்கள் எஸ்வின் விதிக்குரிய கோட்பாடுகளை பயன்படுத்துறது. இன்னும் சொன்னால் நிலை தொழிற்பாட்டு மாற்றம். எங்களுக்கு தெரியும் டெல்டா H டெல்டா S டெல்டா G மூன்றுமே நிலை தொழிற்பாட்டு மாற்றங்கள். அந்த கோட்பாட்டை பயன்படுத்துறதுதான் முறை B. இவ்வாறு நான் சொன்னால் 2015
14க்குரிய 6b அந்த கேள்விக்குரிய டெல்டா H டெல்டா S நீங்கள் என்ன செய்யணும்? அந்த வெப்ப இயக்கவியல் சக்கரத்தால் தான் செய்யணும். தரவுகளை வாசிக்கும் போது உங்களுக்கு விளங்கணும், இதுக்கு நான் சக்கரம் தான் வரையணும். இங்கே போய் விளைவுகளின் மைனஸ் தாக்கிகளின் வித்தியாசம் கண்டு கணிக்க முடியாது. அந்த தரவுகளை பார்க்கும்போது நாங்கள் விளங்கணும். அது எப்படி விளங்கிக்கலாம்? அதைத்தான் இப்போ இந்த வகுப்பில் தொடர்ச்சியாக 25க்குரிய BCD எங்களோட பாட்டை நான் கதைக்க போகிறேன். ரைட். இதே போல் நான் சொன்னேன், இந்த 2018க்குரிய 5ஆம் கிளை சி பகுதி. இந்த வினா பொறுத்த மட்டும் உங்களுக்கு AB 2 முறைகளையும் துணியலாம், 2 முறைகளும் இந்த கணிப்பை செய்யலாம். ஆனால் பாஸ் புக் தெளிவாக உங்கள்கிட்ட இருக்கும். கேள்விகளை வாசிங்க. உங்களுக்காக இலகுவான முறை ஏயாக இருக்கு. பியில் விட வரும். நான் விளக்கம் சொல்கிறத விட நீங்களே கேள்விகளை வாசிக்கும் போது உங்களுக்கு தெரிய வரும். பியால் நாங்கள் ஆரம்பித்தால் சற்று நேரம் பிரியமாக, அதை விட்டு CD முறைகளால் நான் சொல்ல போகிறேன், ஒருபோதும் முடியாது. ரைட். அடுத்து நான் ஒரு முறை சீக். படிகளுக்கு இடையிலான கூட்டல் கழித்தலினால் மட்டுமல்ல, சில வேளை உங்களுக்கு பெருக்கமும் தேவைப்படும். ரைட். அன்றைக்குமா நான் நினைக்கிறேன் உங்களோட 2024 அதே போல் 2022 கூட்டல் கழித்தல் மட்டுமல்ல பெருக்கலும் தேவைப்படும். ஏதோ கவனிங்க, அந்த கோட்பாடு அது ஒரு முறை. அந்த முறையில் 2016க்குரிய 5B, 2017க்குரிய 5B, 2017க்குரிய 5Bக்கு போனாப்புல உங்களுக்கு இந்த சி முறை மிக இலகுவானது. உங்களோட பாசே புக்கில் பிக்குரிய விடை இருக்கு. ஆனால் இப்போ கூட அந்த விடையை நீங்கள் பார்க்கும்போது அந்த விடையை பார்க்காம நீங்கள் செய்து அந்த பி முறையில் செய்ய மாட்டீங்க. மார்க்கிங் ஸ்கீமை பார்த்த பிறகு தான் நான் இப்படியும் செய்யலாம்னு சொல்லி உணர்வீங்க. பி முறையில் சக்கரத்தானையும் செய்யலாம்னு சொல்லி உண்மையில் இலகுவானது. தாக்கம் 1 2 3 எழுதி போட்டு கூட்டல் கழித்தல் செய்கிறது நான். ரைட். தொடர்ந்து அந்த முறைகளுக்கு கதைக்கத்தான் போகிறோம். அடுத்து முறை டி, வெப்ப உள்ளுறை படிகளின் வரைபடம், சக்தி மட்ட வரைப்புன்னு சொல்லி. இந்த முறை ஒரு மிக முக்கியமான ஒரு முறை என்றாலும் அண்மை காலங்களில் கட்டுரை வினாக்கள் இந்த வடிவில் உங்களுக்கு செய்ய சொல்லி வரையில்லை. பொதுவாக எங்களுக்கு இந்த சக்தி மட்ட வரைபால செய்யக்கூடிய அநேகமான கேள்விகளை எங்களுக்கு வெப்ப இயக்கவியல் சக்கரத்தான முடியும். எனவே நாங்கள் யாரும் இந்த முறைக்கு பொதுவாக விரும்பி போகிறது இல்லை. ஆனால் சில வேளை உதாரணத்துக்கு 2018க்குரிய 6A, 2008க்குரிய 6A ஒரு போனேபர் சக்கரத்துக்குரிய ஒரு வினா, கால்சியம் புரோமைட் என்ற சாலக சக்தி சார்ந்த ஒரு கேள்வி. அங்கே சொல்லப்படுகிறது வெப்ப உள்ளுறை படிகளின் வரைபடத்தால் தான் அந்த கேள்வி செய்ய சொல்லி. அவ்வாறு சொல்லப்பட்டால் நாங்கள் அந்த முறையை தான் பின்பற்றணும். அடுத்து உங்களுக்குரிய எங்களோட ஆன்லைன் வகுப்புக்குரிய MCQ டியூட், அதில் வரக்கூடிய 129 130 MCQ, அந்த 2 வினாக்களை நீங்கள் செய்து பார்க்கலாம். நீங்கள் சக்தி மட்ட வரைப்பை விட்டு வேறு எந்த ஒரு முறையில் அதுக்கான விடியை உங்களால் எடுக்க முடியாது. எனவே தான் நான் சொல்ல வர்றது, நாங்கள் 4 முறைகளையும் தெரிஞ்சிருக்கணும். சில வினாக்களுக்கு A மட்டும்தான் சரி, சிலதுக்கு AB பொருந்தலாம், சிலதுக்கு C மட்டும். இப்போ நான் சொன்ன MCQ D மட்டும். ரைட். இப்போ நாங்கள் விளங்கிக்கணும், ஏதோ
சக்திகளுக்குரிய வினாக்கள் எங்களை விருப்பப்படியெல்லாம் செய்ய முடியாது. அங்கு தரப்பட்ட தரவுகளை கவனமாக வாசித்து இதுக்கு எந்த முறை பொருந்தும் நாங்கள் சிறிய நேரத்துக்குள்ள முடிவெடுக்கணும். அவ்வாறு எங்களுக்கு முறைகள் திரும்பவும் சொல்றேன். இவ்வாறு 4 முறைகள். ஒவ்வொரு முறையும் இப்போ நான் விரிவாக கதைக்க போகிறோம். அடுத்தடுத்த பகுதிகளை கதைப்போம். 25 BCD பாட்டில் கதைப்போம். ரைட். இங்கு மாணவர்களே, நான் இவ்வாறு சுருக்கமாக சொன்னால், பாஸ் பேப்பர் புக் குறைந்தபட்சம் அல்லது எங்களோட ஆன்லைன் டியூட்டில் இருக்குது வினாக்கள். 2014 6B அங்கே டெல்டா H டெல்டா S இரண்டையும் கணிக்க வேண்டி வருகிறது. ஒரே ஒரு முறை பி சக்கரம் எடுத்து தான் நீங்கள் அதை செய்யணும். இப்படி எக்ஸாமுக்கு பாடமாகிட்டு போக முடியாது. அந்த தரவுகளுக்கு என்ன செய்யணுன்றதை நீங்கள் விளங்கணும். அந்த சிறிய நேரத்துக்குள்ளே விளங்கணும். ரைட். அதை எப்படி விளங்கிக்கலாம் கதைப்போம். கணுங்க 2015 5A அங்கேயும் டெல்டா H டெல்டா S இரண்டையும் விளைவு செய்ய தாக்கின்ற கோட்பாடு முறை இயால் தான் உங்களுக்கு கணிக்கலாம். வேறு முறைகள் அந்த செய்யவும் முடியாது. செய்ய முயற்சி செய்தால் விட வராது. நேரம் தெரியுமா? இல்லை, பலருக்கு நான் சொன்னது அந்த தரவுகளை வாசித்து போட்டு எப்படி ஆரம்பிக்கணும்ன்றது பலருக்கு ஒரு பிரச்சனை. இதனால தான் நாங்கள் நேரத்தை விரியமாக்குறோம், வீணாகுது. ஒரு கேள்வியை நாங்கள் தரவுகளை சரியாக வாசித்து ஆரம்பிச்சிட்டோமா இல்லை சைடு போகலாம் விட வந்துடும். இதான் ஆக முக்கியம். விசேடமாக ஸ்ட்ரக்சர் இசை இந்த 5ஆம் அலகு மட்டுமல்ல, ஒவ்வொரு அலகுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. அதாவது பிரச்சனை இடத்தை கூட எங்களுக்கு அறிமுகப்படுத்திக்கிறாங்க. சிலபஸில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு ஆர்கானிக் எடுத்தால் மாற்றீடு 4 பேட்டர்ன் தான் இருக்குது. அது எந்த கேள்வியும் அந்த 4 பேட்டர்னுக்குள்ள தான் இருக்குது. அதுக்காக நாங்கள் 1000 மாற்றீடு 100 மாற்றீடு செய்ய தேவையில்லை. ஒவ்வொரு பேட்டர்னையும் ஒரு 5 மாற்றீடு ஒரு 20 மாற்றீடு செய்து அந்த 5 பேட்டர்னை விளங்கிட்டோமா எந்த ஒரு கேள்வியும் நாங்கள் செய்யலாம். இது 4 பேட்டர்னையும் ஒழுங்காக விளங்கிட்டோமா இப்போ நாங்கள் விளங்கணும். இதை நாங்கள் எந்த பேட்டர்ன் ஆரம்பிக்கிறது, எந்த முறையில் ஆரம்பிக்கிறது, அதான் முக்கியம். ரைட். வருவோம். 2016 5B அங்கே டெல்டா H டெல்டா S பாஸ் புக் எடுங்க. நான் சொல்கிறத பாருங்கள், கேள்விகளை வாசிங்க. அந்த தரவுகளுக்கு ஏற்ப இவ்வாறு நீங்கள் செய்து பழங்க. என்றாலும் நான் திரும்பவும் சொல்கிறேன், இது எங்களோட யூடியூப் மாணவர்களுக்கு அவ்வாறு சொல்லிக்கலாம். இதை ஆன்லைனில் படிக்கக்கூடியவங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து தான் கதைக்க போகிறோம் இந்த எங்களோட வகுப்பில். ரைட். தொடர்ச்சியில் 2017 16 நான் சொன்ன பிள்ளை சி இலகுவானது. நீங்கள் பி முறையில் போனால் சி என்ன தாக்கங்கள் படிகளுக்கு இடையில் கூட்டல் கழித்தல் செய்கிறது. அதை விட்டு நீங்கள் பி முறையில் போயிருந்தால் செய்து பாருங்கள். பாஸ் புக் இருக்குதானே, அங்கே இருக்கும் முறைகள் எவ்வளோ நேரம் எடுக்கும், எப்படி அதை உடனே விளங்கிக்கலாம், இது கூட கஷ்டம். நான் சொன்னேன், விடையை பார்த்து தான் பாஸ் புக்குன்னா விடையை பார்த்து தான் இப்படின்னு செய்யலாம்னு யோசிக்கலாம். ரைட். இப்போ நாங்கள் வரோம் 2017. நான் சொன்னேன் சிறந்த முறை சி சோடிய கார்பனேட் இரு கார்பனேட் HCl என் அமிலக்கார தாக்கம். இறுதியாக ஒரு வெப்ப பிரிகை தாக்கத்தின் டெல்டா H கேட்கப்படுது 2017. அது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும். தாக்கங்களை கூட்டும் போது, மிக கூட்டல் கழித்தலுக்கு உட்படுத்தும் போது இலகுவாக அந்த விடைக்கு வரலாம். என்றாலும் உங்களோட பாஸ் புக்கில் சக்கரம் எடுத்து காட்டப்பட்டிருக்கு. ஒரு கேள்வி செய்கிறதுக்கு பிறகு அங்கே இருக்கு மாற்று வழிகள்னு சொல்லியிருக்கு. ஸ்கீமில் பல விடைகள் இருக்கு. 2 முறை தான் முடியும்னா 2 முறை மட்டும்தான் விடையில் இருக்கு, ஸ்கீமில் இருக்கு. ரைட். நான் சொல்ல வந்தது இந்த 2017 5B கூட்டல் கழித்தனது மிக இலகுவானது. சக்கரம் எடுத்தால் ஒன்று அதை விளங்கிக்கிறது. பாஸ் புக்கை பார்த்து தான் ஸ்கீமை பார்த்து தான் இப்படியும் முடியும்னு சொல்லி விளங்க வேண்டி வரும். கணிங்க. அதே போல் 2018 போனோம்னு சொன்னால் அங்கே முற்றாக டெல்டா H கணிக்கணும். 18 5C கேள்வி. அங்கு திரும்பவும் சொல்கிறேன், ஏதான் சிறந்தது
பியிலும் விட வரும். செய்து பாருங்கள். அல்லது பாஸ் புக்கில் விடையனும் பாருங்கள். குறைஞ்சபட்சம் அங்கே வேறு முறைகள் முடியாது. 2019 அங்கு 3ஆம் ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ வடிவம் வரையில். 2020க்கு போனால் 5B. அங்கு முதலாவது உங்களுக்கு டெல்டா ஜி கணிக்கணும். 5ஆம் பாட்டில் டெல்டா ஹெச் கணிக்கணும். இரண்டுக்குமே இந்த கூட்டல் கழித்தல் முறை தான். சரி, விளைவு சேர்த்தாக்கி அந்த கோட்பாடு முறை இயால் மட்டும்தான் செய்யலாம். இப்போ நான் சொன்ன பிறகு எங்களுடைய யூடியூப் மாணவர்களுக்கு நான் சொல்கிறேன், கேள்விகளை வாசிங்க. இந்த வித்தியாசமான 4 முறைகள், இந்த முறைகளை பற்றிய சரியான போதிய தெளிவான விளக்கம் ரிசோர்ஸ் புக்கில் இல்லை. அதான் உள்ள குறைபாடு. முயற்சி செய்யுங்க. நான் சொன்னதை வச்சேனும் உங்களால் முயற்சி செய்தேனும் கண்டுபிடிக்கலாம். ரைட். இதே போல் 2021க்கு போனால் அங்கே 5B டெல்டா ஹெச் டெல்டா எஸ் இலகுவானது ஏ. எது விளைவு சேர்த்தாக்கின்னு சொன்ன கோட்பாடு. அதே நேரம் பியால் செய்து பார்க்கலாம். நான் சொன்னபடி செய்து பாருங்கள். செய்து போட்டு டைமையும் ஒரு முறை பார்த்துக்கிட்டா நல்லது. கணுங்க 22க்கு நாங்கள் போயிட்டால் அங்கே டெல்டா ஹெச் டெல்டா எஸ் டெல்டா ஜி 3ஐயும் கணிக்கணும். சிறந்தது சி முறை தான். சி முறைகளை நீங்கள் செய்து பாருங்க. மிக இலகுவாக குறைந்த நேரத்தில் கூட வரும். ஆனால் நீங்கள் முறை பியால் முடியும். அதுக்காக இது ஏயால் முடியாது, பியால் முடியும். ஆனால் அந்த பிக்கு போனால் நேரம் விரயமாகும். உங்களுக்கு கூட பல சந்தேகங்கள் வரும். 23க்கு போனால் 5 ஏ அதில் 3வது பகுதி டெல்டா எஸ்ஸை கணிக்கக்கூடிய அப்படின்னா ஒரே முறை ஏ மட்டும். ஏ மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் விளைவு சேர்த்தாங்க. 2024 ஒரு 150 எஸ்ஐக்கு நாங்கள் சொல்கிறோம். அதில் 80 புள்ளிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. 20ஆல் பிரிக்க 4 மார்க்ஸ் இருக்குது. அந்த வினாவை நீங்கள் செய்து முடிக்கணுமா? நீங்கள் தெளிவாக அதை ஆரம்பிச்சிருக்கணும். சி முறையில், இந்த சி முறையில் படிகளுக்கு இடையிலான கூட்டல் கழித்தல் மிக இலகுவாக விட வரும். பி முறையாலையும் முடியும். ஏதோ கூட பாஸ் புக்கில் உள்ள விடைகளேனும் குறைந்தபட்சம் பார்க்கணும். இது நான் சொல்வது யூடியூப் பார்க்கக்கூடிய மாணவர்களுக்கு. ஆன்லைன் மாணவர்களுக்கு பிரச்சனை இல்லை. இதெல்லாம் நாங்கள் படிக்கத்தான் போகிறோம். ரைட். இதே போல் பி முறையில் நீங்கள் செய்திருக்கலாம். டைம் தான் உங்களுக்குள்ள பிரச்சனை. இதுக்கு ஒரு போதும் முறையே சரி வராது. ஏன் ஏ சரி வராது? அங்குள்ள தரவுகள் அதனால் முடிவெடுக்கணும். நான் சொல்ல வந்த பிள்ளைகள் இவ்வாறு எங்களுக்கு சக்திகளுக்குரிய கணிப்புகள் வித்தியாசமான 4 முறைகளில் மட்டும்தான் செய்யலாம். அதில் ஏபிசி 3 முறைகள் தான் கூடிய முக்கியத்துவம் அண்மைக்கால வந்தது. அதுக்காக நான் சொல்லையில் முறை டி வராதுன்னு சொல்லி இந்த ரிசோர்ஸ் புக்கில் கூட 51ஆம் பக்கம் இருந்து 61ஆம் பக்கம் வாசிக்கணும். அங்கே முறை டி 2 இடங்களில் சொல்லப்பட்டிருக்குது. சக்தி மட்ட வரைவு. அதையும் தாண்டி 6ஆம் அலகு இன்ஆர்கானிக். அதுலேயும் உங்களோட இன்ஆர்கானிக்கில் நான் நினைக்கிறேன் 6வது பக்கம் எஸ்கோவை உப்புக்களின் கரைதிறன் பகுதிகளை திரும்பவும் சொல்கிறேன். 6ஆம் அலகில் இன்ஆர்கானிக்கில் எஸ்கோவையில் உப்புக்களின் கரைதிறன் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு முதல் முறையாக கெமிஸ்ட்ரியின் சரித்திரத்தில் முதல் முறையாக என்ட்ரோபிக்குரிய சக்தி மட்ட வரைவு. என்டல்பிக்கு தான் இந்த சக்தி மட்டங்கள் வழக்கமாக வரைகிறது. கிப்ஸ் சக்திக்கும் வரையலாம். காரணம் என்டல்பி கிப்ஸ் சக்தி 2க்கும் சுயாதீன மூலகங்கள் இயற்கையில் நியம நிலையில் சுயாதீன உறுதியான நிலையில் உள்ள மூலகங்களின் என்டல்பி கிப்ஸ் சக்தி 0 சொல்லி எடுகோள். 0 அல்ல எடுகோள். இதுக்காக என்ட்ரோபி நியம நிலையில் சுயாதீன மூலகங்களின் என்ட்ரோபி 25 பாசி ஒரு ஏடிஎம்ல 0 இல்லை.
சைபர் கேல தான் 0 எடுகோள். சைபர் கேல தான் 0 எடுகோள் கேள்வி. எனவே நியம நிலையில் சுயாதீன உறுதியான மூலகங்களுக்கு என்ட்ரோபி 0 எடுகோள் இல்லை. ஆனால் என்தால்பி கிப்ஸ் சக்தி 0 எடுகோள் நாங்கள் படிக்கிறோம், சக்திகளில் படிச்சிட்டோம். சொல்ல வந்த பிள்ளைகள், இதனால் என்தால்பிக்கு சக்தி மட்ட வரை புரியுறது மிக கவனமாக பொறுமையாக வரையணும். இதங்கிற கெமிஸ்ட்ரியில் சரித்திரத்தில் முதல் முறையாக இன்ஆர்கானிக்கில் எஸ்கோவையில் ரிசோர்ஸ் புக்கில் 6ஆம் பக்கம் இருக்கும், வாசிங்க. அதுவும் மிக சுருக்கமான ஒரு அறிமுகம் மட்டும். அதில் வினாக்கள் பல அமைப்பில் வினாக்கள் வரலாம். அதை நாங்கள் இன்ஆர்கானிக் ரெக்கார்டிங்கில் செய்திருக்கிறோம். ரைட். இப்போது இந்த வெப்ப உள்ளுறை படிகளின் வரைபடம்னு சொன்னது, சக்தி மட்ட வரைப்புன்னு சொன்னது விசேடமாக போனேபர் சக்கரம். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த போனேபர் சக்கரத்துக்குள்ளே வரும்போது தான் சக்தி மட்ட வரைப்பு அநேகமாக தேவைப்படலாம். அதுக்காக தோன்றல், தகனவெப்பம், பிணைப்பு பிரிகை வராதுன்னு சொல்லி இல்லை. நான் சொன்ன அந்த கட்டாயம் அந்த எம்சிக்கு கேள்வி, அது முற்றிலும் பிணைப்பு பிரிகை சார்ந்த கேள்வி. எதையும் சக்தி மட்ட வரைப்பில் செய்யலாம். எதையும்ன்றதை விட முறை பீலோ செய்யக்கூடிய கணிப்புகள் அநேகமாக எங்களுக்கு சக்தி மட்ட வரைப்பில் செய்யலாம். திரும்பவும் என்தால்பி கிப்ஸ் சக்தி இலகுவாக செய்யலாம். ஆனால் என்ட்ரோபின்னு சொன்னால் மிக கவனமாக பொறுமையாக செய்யணும். ரைட். இப்போ மாணவர்களே, நான் ஏதோ சக்திகளுக்குரிய வினாக்கள் எந்த சந்தேகம் குழப்பமும் இல்லாமல் குறைந்த நேரத்தில், அதாவது விரைவாக செய்யணும், விடைகள் தெளிவாக வரணும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டியது, அதற்கான 4 முறைகள் இருக்குது. அப்படி முடியும்டால்னு சொல்றதை விட கட்டாயம் ரிசோர்ஸ் புக்கில் 51லேருந்து 61ஆம் பக்கம் வரையில் உள்ள விடயம் வாசித்து வகைப்படுத்தி தெளிவாக விளங்கிக்கலாம்னு சொன்னால், நான் சொல்கிறது யூடியூப் என்கிற மாணவர்களுக்கு உங்களால் எந்த சந்தேகமும் இல்லை, கேள்வியை வாசிக்கலாம், விடைக்கு வரலாம். இந்த பாஸ் பேப்பர் வினாக்களுக்குள்ள கூட அங்குள்ள விடைய மார்க்கிங் ஸ்கீம் பாஸ் புக்கில் விடைய பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பல ஸ்டூடெண்ட்ஸ் கேள்வி வாசிக்கிறது விளங்க இல்லையா, உடனே முதல் பாஸ் புக்கில் விடைய பார்த்து போட்டு தான் கேள்வி செய்ய பார்க்குறது. ஃபைனல் எக்ஸாம் கேள்வி தான் வரும், விட வராது. நாங்கள் தான் விடை எடுக்கணும். அதனால தான் நான் சொல்லேன், ஒரு கேள்வி வாசித்தால் அந்த கேள்விக்குரிய தரவுகளை பார்த்து இதை நான் எப்படி ஆரம்பிக்கின்றது முக்கியம். இதை நான் திரும்ப சொல்லேன், யூடியூப் எங்களோட மாணவர்களுக்கு நான் சொல்கிறது, விடைய பார்க்காமல் 2014 இருந்து 19 விட்டு 24 வரையில் சக்திகளுக்குரிய இந்த வினாக்களை முதல் மார்க் பண்ணி கொடுங்க, கேள்வியை செய்யுங்க, தரவுகளை வாசித்து கேள்விகளை செய்யுங்க. உங்களுக்கு விட வர இல்லைன்னு உடனே வாசி புக்கில் விடைய பார்க்கறது இல்லை. நாங்கள் பேட்டர்ன் இருக்குது, அந்த தரவுக்கு எந்த பேட்டர்ன் பொருந்தும் இதை கண்டுபிடிச்சி ஆரம்பிங்க. எந்த குழப்பமும் இல்லை, விட வரும். அதுக்கு பிறகு நீங்கள் புக்கில் உள்ள விடையை பார்த்துக்கலாம். சரி, இந்த 4 பேட்டர்னை தான் பிள்ளைகள் உங்கள் ரிசோர்ஸ் புக்கில் திரும்பவும் சொல்லேன், 51ஆம் பக்கம் இருந்து 61ஆம் பக்கம் வரையில் சக்திகளுக்குரிய பகுதியில் இருக்குது. ஆனால் நாங்கள் தெளிவாக தொகுத்து தரப்பட இல்லை, அதான் பிரச்சனை. ரைட். இப்போ நாங்கள் இந்த அமைப்பை ஆரம்பிக்க போகிறோம். எங்களோட 25க்குரிய பி வகுப்பில் நாங்கள் அதை ஆரம்பிக்க போகிறோம். ரைட், வருவோம்.